ஹாய், நீங்கள் ஆல்ரெடி நேற்று பார்த்துருப்பீங்க ஸ்பைடர்மேன் மூவிக்கு போன vlog. அதோட கண்டினியூ வீடியோ தான் அது, பார்ட் 2. நம்ம வந்து மூவிலாம் பார்த்துட்டு இன்டர்வல் பிரேக்கில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே போய் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மூவி பார்த்துட்டே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வர்ஷித் தான் செம்மையாக என்ஜாய் பண்ணால். அதுக்கப்புறம் மூவி முடிஞ்சிருச்சு. வர்ஷித் வந்து அம்மா எனக்கு இன்னும் பார்க்கணும், ஸ்பைடர்மேன் மூவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். இருடா நெக்ஸ்ட் டைம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சடனாக பார்க்கும்போது அவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடான்னு பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் ரியலாக அந்த ட்ரெஸ் போட்டு அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தார். ஒரு மாதிரி பயந்துட்டேன் நானே. வர்ஷித்லாம் ரொம்ப பயந்துட்டான். அவனுக்கு பயத்தோடு சேர்ந்து ஹாப்பினஸும் அவனுக்கு. நான் வாடா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவன் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு பயமாக இருக்கு, நான் வரல அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் மட்டும் போயிட்டு ஒரு சின்ன கிளிப் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். நான் எடுக்கிறத பார்த்து அவருக்கும் ஆசை வந்துருச்சு, அம்மா நானும் வீடியோவில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டேன். ரக்ஷித் அவர் அழகாக தூக்கிக்கிட்டு பாருங்க, ரக்ஷித் ஹாப்பி, வர்ஷித் வந்து பயத்தோடு சேர்ந்து ஹாப்பியாக இருக்கான். அவனுமே ஜாலியாக அந்த ஃபோர்ஸ்லாம் கொடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வர்ஷித் ஃபேஸ் பாருங்கள், இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்குங்க எனக்கு. அப்போ நான் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கலாங்க, பாருங்கள் எவ்வளோ பயந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, கிட்ஸ் ஹாப்பியாக இருந்தால் நம்மளுக்கும் ஹாப்பி தான். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது வர்ஷித் வந்து அவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறான். அம்மா அவங்க ரியலாக அவங்களுக்கு வந்து உண்மையிலே வெப் வருமா, அந்த ட்ரெஸ் எனக்கும் வேணும், எனக்கும் வாங்கி கொடுங்க, என் பர்த்டே கிஃப்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கேட்டுட்டு இருந்தான் என்கிட்ட. அதெல்லாம் கேட்கும்போது ஜஸ்ட் மிஸ் அங்கே ஸ்லிப்பாக இருப்பேன், நான் விழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் சமாளிச்சு ஐயோ யாருனா பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அப்படியே எஸ்கேப்பே வந்துட்டேன். நம்மளுக்கு யார் முன்னாடினா விழுந்துட்டோம் இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஷையாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர்ஷித் ஆனாலுமே அவன் நிறுத்தவே இல்லை. அவன் சும்மா ஸ்பைடர்மேன் பற்றி தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தான். வீட்டுக்கு போகிற வரையும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தான். பாருங்கள், வண்டியில் போகும்போது கூட ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சிக்கன் கடைக்கு போய் கொஞ்சம் சிக்கனும் எக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே பட்டர்ஃப்ளை குட்டி குட்டியாக இருந்துச்சு, அதை பிடிக்க ட்ரை பண்ணால் ஆனால் பிடிக்கவே முடியல. வர்ஷித் தான் கேட்டிருந்தான், அம்மா எனக்கு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி குட்டியாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்த எக்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தார். அவர் வந்து ஜிம் போகிறதுனால கண்டிப்பாக ப்ரோட்டீன் சோர்ஸ் வேணும் அப்படின்றதுனால டெய்லியுமே எக்கு சிக்கன் வாங்குறது அவருக்கு வேலை. இந்த வேலைலாம் அவரே பண்ணிப்பார், எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் வர்ஷித்தும் பசங்களும் ஸ்பைடர்மேன் மாதிரி பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.